முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ பூரிப்படையும்படியாக, சந்தோஷப்படும்படியாக, நீ மன மகிழ்ச்சி கொள்ளும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன்கிட்டயே உன் வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆம் என் செல்வமே, என் திட்டம் என்ன, நான் உனக்காக என்னென்ன செய்ய போகிறேங்கிறத இப்போது உனக்கே புரிய வைப்பதற்காக தான், உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன். எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவங்களையும், உன்னால் முடியாது, உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு எதிர்மறையாக பேசுகிறவங்களையும், உன் மனசை சிதறடித்து உன்னை கலங்கடிப்பவர்களையும் உன் கூட வச்சுக்காதே என் செல்வமே. உனக்கு முடியாது, உனக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்பவர்களை முதல்ல உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வை. நீ ஒருபோதும் சோகத்தை சுமக்கக்கூடாது. சந்தோஷமான மனசோட நீ உற்சாகத்தோடு செயல்பட தயாராகு. எந்த வேலையை செஞ்சாலும் அதை வெறும் கடமையாக நினச்சி செய்யாம முழு நம்பிக்கையோடு செய்ய பழகு. உனக்கு தேவையான உடல் வலிமையையும் செல்வ வலிமையையும் மன வலிமையையும் கொடுத்து இந்த உலகத்திலேயே உன்னை போல யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உடம்பு வலிமையாக இருக்கிறத விட, காசு பணத்தில் செல்வ வலிமையாக இருக்கிறத விட மன வலிமை தான் மிகவும் பெருசு என் செல்வமே. அந்த வகையில் உன்னை போல மன தைரியம் கொண்ட ஆள் இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீ மிகவும் மன உறுதி கொண்ட பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். என்னை நேசிக்கக்கூடிய உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். என் மேலே அன்பு செலுத்தக்கூடிய உன்னை இனி யாராலும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை பயணத்தில் சில நேரம் உனக்கு வெற்றி வரலாம், சில நேரம் தோல்வி வரலாம். எது வந்தாலும் நீ துயரத்தில் தவிக்கும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். தோல்வி வந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகாதே. நல்ல எண்ணத்தோட நீ தொடர்ந்து பயணிச்சாலே உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாக இருக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உறவுன்னு சொல்லிக்கிட்டு கூட இருந்தவங்க எல்லாருமே பாதி வழியில் உன்னை கைவிட்டு போகலாம். பாதி வழியிலேயே உனக்கு விஷத்தை போல கொடிய வார்த்தைகளை உன் மேலே சூட்டலாம். கனவுல தட்டி எழுப்பி உனக்கு தண்டனை கொடுப்பது போல நல்லா இருந்த வாழ்க்கையில் உனக்கு கெட்டது செய்யவும் வரலாம். யார் என்ன செஞ்சாலும், அதை எப்படி செஞ்சாலும் நீ அவங்க மேலே கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்கள கண்டுக்காம அவர்கள் செய்ததை மறந்துட்டு கடந்து வர தயாராகு. உன் மீதி வாழ்க்கை பயணத்தையாவது நீ நல்லபடியாக வாழணுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வகிச்சுக்கோ. வாழ்க்கை முழுவதும் நீ வைராக்கியமாக வாழ்ந்தினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. உன் கனவையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நன்றி உணர்வோடு இரு. உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் நீ நன்றி உணர்வோடு இரு. உனக்கு உதவி செய்ய மறுத்தவர்களுக்கும் உன்னை கைவிட்டவர்களுக்கும் கூட நீ நன்றி கூறு. ஏன்னா அவங்க செஞ்ச செயல்தானே உன் வாழ்க்கை இன்னும் அழகாக சுவாரஸ்யமாக ஆக்கியிருக்கு. ஒரு மனிதரை நீ நம்பி இருக்கும்போது அவங்க உதவி செய்ய மாட்டேன்னு மறுக்கும்போது அல்லது கைவிடும்போது உனக்குள்ள கொஞ்சம் சோர்ந்து போனாலும் மறுபடியும் நீ தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு நின்று வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டுகிறாய் தானே. அந்த வைராக்கியத்தை உனக்குள்ள உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் உன்னை கைவிட்டவர்கள் தானே. ஆக மொத்தத்தில் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது தானே நடந்திருக்கு. உன் மனசை அமைதிப்படுத்தி வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான விஷயங்களில் கவனம் செலுத்து. நீ நினைக்கிறதையெல்லாம் உனக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ எதை கொடுத்தாலும் அது நிச்சயம் உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக அந்த குழந்தைக்காக செய்து கொடுப்பதை போல இந்த பிரபஞ்சத்தின் தாய்மை உணர்வோடு உன் அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ வாழ்க்கையில் வழி தவறி போகும்போது நீ தப்பு செய்கிற, தவறான வழியில் போகிறன்றதையும் உனக்கு உணர்த்தி உனக்கான நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையில் நீ சரியாக செயல்களை செய்வதற்கும் உனக்கான சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே.
என்ன நடக்குதுன்னு எதையுமே புரிஞ்சுக்காம நீ கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோட காரணத்தோடு தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான காரணத்தை சரியாக நிரூபிக்கும் விதமாக யாருக்கும் எந்த உயிருக்கும் கேடு செய்யாமலேயே உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய். உன் வாழ்க்கையில் உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உண்மையான பிள்ளையாக நீ இருந்தீனா உன் மனசுக்கு நிச்சயம் அமைதி உண்டாகும் என் செல்வமே. சொல்கிறது ஒன்றும் செய்கிறது வேறொன்னா இருந்தாதான் வாழ்க்கையில் துன்பம் வரும். ஆனால் சொன்ன சொல்லையே செயலாக மாற்றக்கூடிய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எந்த வகையிலும் துன்பம் வராமல் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நீ நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன்னை வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித உயிர்களும் பிறக்கும்போது ஒரு உறவோடு, அம்மாங்கிற உறவோடு தானே பிறக்கிறீங்க. எல்லா உறவுகளுக்கும் ஒரு வீடு இருக்குது. எல்லாருக்கும் நான் பாதுகாப்பையும் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் நீ எடுக்கிற முடிவுகளும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் காரணமாகவும் தான் உன் வாழ்க்கை மாறுதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்ற எண்ணம் எந்த மனிதனுக்கு வருதோ அவனும் நல்லா இருக்க மாட்டான், அவனை சுற்றி இருக்கவங்களையும் அவன் நல்லா விட்டு வைக்க மாட்டான். நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுநல எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்வமே. பேராசைப்பட்டு சண்டை போடுவதும், சுயநலத்தோட உறவுகளை உடச்சிக்கிட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு விலகி போகிறதும், பேசாமல் விட்டு பெருசாக பிரச்சனைகளை ஆக்கிக்கதும் நீ ஒருபோதும் செய்யாதே. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட ஆசையை கட்டுப்படுத்தி அளவோடு வச்சுக்கிட்டு பொதுநலத்தோட எல்லாருக்கும் உதவி செய்யும் பிள்ளையாக இரு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். உன் மனசை உடைக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் மனசுடைஞ்சு உனக்குள்ளேயே நீ நியாயம் தேடிக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். நீ மனசில் படுற பாடு என்னன்னு எனக்கு தெரியுமேன்னு செல்வமே. நீ அமைதியாக பொறுமையாக இரு. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி சுபிக்ஷம் வர ஆரம்பிக்கும். உனக்குள் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் விலக்கி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பான உடலோட ஆரோக்கியமான மனசோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்றதை நம்பு. நீ கலங்கிய காலமும் கண் கலங்கி வருத்தப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக சந்தோஷமாக நீ சிரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும்படி நான் செய்கிறேன். இந்த கந்தனின் பாதம் உன் கர்மாவை மாற்றிடும் என் செல்வமே. என் வேல் உனக்கு ஆதரவாக இருந்து எல்லா வேலைகளையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். முருகா முருகான்னு என் நாமத்தை உச்சரிக்கும் உன் நாவிற்குள் நான் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் நெஞ்சுக்குள் நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும் என் செல்வமே. எந்தெந்த இடங்களில் எல்லாம் உன்னை நிராகரித்தாங்களோ, எந்த மனிதர்கள் உன்னை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுத்து நான் உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை இகழ்ந்து பேசிய மனிதர்களின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு சாட்சிகளாக மாறும். உன்னை இகழ்ந்து பேசினவங்களும் தள்ளி வச்சவங்களும் இப்போ நீ தலை நிமிர்ந்து வாழ்வதை பார்த்து அவங்க தலை குனிவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் கண் முன்பாகவே நீ எழுந்து நிற்கக்கூடிய வலிமையை நான் உன் உள்ளத்துக்குள்ளே போட்டுட்டேன். இனிமே நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம்.
என் அருளால் நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கை வெற்றியின் பாதையில் போகும்படியும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் என் செல்வமே. இந்த முருகன் நானும் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கீழே விட வைத்தவர்கள் முன்பாகவே உன்னை தூக்கிவிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். யார் முன்பாகவும் நீ ஒருபோதும் கண்கலங்கி அழுகக்கூடாது. ஏன்னா உனக்காக நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இப்போவே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். உன் திறமை இனி ஒருபோதும் மறைஞ்சு போகக்கூடாது. உன் திறமையை வெளிப்படுத்தி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற தயாராகு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு வெற்றி நாட்களா மகிழ்ச்சி நாட்களா இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் மனசை தளர விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே.